வந்தேன். அந்த மாத்திரை இல்லைன்னு சொன்னாங்க. இல்லைன்னா வெளியே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. வெளியே இந்த ஆர்டர் ஓடுறேன், இந்த வெளியே வாங்க காசு இல்லை, அதான் அங்கே வந்தேன் அதுன்னு சொன்னாங்க. இது இந்த அதான் தந்தாங்க. எவ்வளோ நாளா எத்தனை மாசமா கேட்டுருக்கீங்க? 2 மாசம். 2 மாசமா. உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன மத்த ஆர்டர் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, முதலமைச்சர் பண்ணாங்க. அந்த இல்லை. இப்போ இதனால என்ன கஷ்டமா இருக்கு உங்களுக்கு? என்ன பாதிப்பு இருக்கு? மாத்திரை வாங்க கஷ்டமா இருக்குது. இப்போ இதனால வாழ்வாதாரம், இப்போ ஆட்டோலாம் ஓட்டினா வருமானம் இருக்கா? ஆட்டோ ஓட்ட டாக்டர் என்ன சொல்லிருக்காங்க? ஆட்டோ ஓட்டக்கூடாது சொன்னாங்க. அப்புறம் ஆட்டோ ஓட்டுறீங்க? இந்த மாத்திரை இந்த இல்லை தூரத்துக்கு இல்லை ஆட்டோ. என்ன கோரிக்கை வைக்கிறீங்க அரசு? மாத்திரை கரெக்டாக போட்டுவாங்களா வாங்கிட்டு வரேன். என்ன இப்போ என்ன கவர்மெண்ட் என்ன கோரிக்கையம்மா? ஜிஹெச்ல மாத்திரை வேணுமா? அதுதான் ஜிஹெச் மாத்திரை கேட்டீங்க? யார்கிட்ட கேட்டீங்க? இந்த ஜிஹெச்சில் இந்த தலை அங்கே அது மாத்திரை வாங்க எடுத்து கொடுத்தேன். பாதி மாத்திரை தூங்கினாங்க, பாதி மாத்திரை தரல. கேட்டால் வெளியே வாங்க. குடிக்காம இருந்தால் உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? ஃபிக்ஸ் வந்துடும், கை கால இருக்கும். அந்த கடை இதில் 2 வாட்டி உண்டுறேன், 3 வாட்டி உண்டுறேன். நல்லா தான் இருந்தார். இந்த மாதிரி அவருக்கு ஓப்பன் சர்ஜரி இந்த ஹார்ட் வேறு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குது. அவர் இருந்த சொத்தெல்லாம் வச்சு தான் அந்த ஆப்ரேஷனை பண்ணார். அவர்கிட்ட வாழ்வாதாரம் ஒன்றுமே இல்லை. இந்த ஆட்டோவும் ஓட்டக்கூடாதுன்றார். அதேமாரி அவர் இப்போ கொஞ்ச நாளாக ஓட்டுறாரு. ஒரு 100 ரூபா கிடைக்குமா சாப்பாடு செலவுக்கு, வீட்டு செலவு மேனேஜ் பண்ண முடியுமான்னு ஓட்டுறாரு. இப்போ கண்டினியூவாக மெடிக்கல்லாம் மாத்திரை நம்ம வாங்கணும் வசதி இல்லை, அதிக தொகை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது. ஹாஸ்பிட்டலில் வந்து மாத்திரை கேட்டால் போதிய மாத்திரை இல்லைங்கிறாங்க. இது 2வது மாசமா மாத்திரை இல்லை. இவர் வந்து எப்படி போய் இந்த மாத்திரையை வந்து காசு கொடுத்து வாங்க முடியும்? 100 ரூபா ஒரு சிங்கிள் தான் ஓட்டுறாரு. அதுக்கு மேலே ஒரு பெயின். சேலம் ஜிஹெச் இல்லைங்க, கேட்டு நேராக போய் டீனுக்கிட்டே ஒரு டைம் சொல்லி அங்கேயும் கேட்டு 1 மாசம் கொடுத்தாங்க. போன மாசம் பாதி தான் கொடுத்தாங்க, இந்த மாசம் பாதி இல்லைன்ட்டாங்க. இவர் அந்த டேப்லெட் இல்லைன்னா இவருக்கு ஃபிக்ஸ் வந்துடும். ஃபிக்ஸ் வந்துட்டு கை கால் ஒரு மாதிரி ஆயிடுவார். அப்புறம் இவரை வந்து இதே மாதிரி ஆச்சுன்னா இவர் காப்பாற்ற முடியாதுன்னு டாக்டரே சொல்லிட்டாங்க ஏற்கனவே. அதிகமாக உங்களுக்கு ஃபிக்ஸ் வரக்கூடாது, இந்த மாதிரி நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும்ன்ட்டு. இவரோட வருமானம் தோத்தில் 1 ரூபா கூட இல்லை. இவர் ஃபேமிலியும் பார்க்கணும். இவர் போய் அதிக தொகை கொடுத்து மாத்திரை வாங்குற அளவுக்கு வசதி வாய்ப்புகள் கிடையாது. அரசாங்க கவனம் எடுத்து இது ஆட்டோ ஓட்டுநர் ரொம்ப தொழிலில் கஷ்டப்பட்டு இருக்காரு. ஒரு உதவி செய்யணும் எங்களுக்கு. அவருக்கு மருந்து மாத்திரை கிடைக்க வேணும், இல்லைன்னா அரசாங்கம் பார்த்து அவருக்கு ஏதாவது உதவி செய்ய முடிஞ்சாலும் செய்யலாம். அதனால புண்ணியமாக இருக்கும்.